இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னா புதுசாக எதுவுமே தைக்க தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. எதுவுமே தைக்க தெரியலன்னா கூட இந்த கட்டிங் வீடியோ ஈஸியாக புரியும். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அளவு ப்ளவுஸ், இதுதான் அளவு ப்ளவுஸு. இது வந்து நமக்கு மெயின் கிளாத்து. மெயின் கிளாத்துன்னா லைனிங் கிடையாது, நார்மல் ப்ளவுஸ் தான். இது நார்மல் ப்ளவுஸு. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சுற்றளவு எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை இதே போல் நான் எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இதுவுமே காட்டன் ப்ளவுஸ் தான். ஃபுல் ஆயில் காட்டன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் இது. அது சுருங்கி சுருங்கி தான் இருந்து நான் அயன் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். அயன் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக தெரியும். நீங்களும் இது போல உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் சுருங்கி இருந்துச்சுன்னா இது போல நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அளவு எடுத்தாதான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம எப்படி சுற்றளவு எடுக்கலாம்னு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற அளவே சுற்றளவு தான். அதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸை இதே போல நீட்டாக முதுகு பக்கம் பின்பக்கம் பின் சைடு இதே போல கரெக்டாக மடிச்சு வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் டு இந்த ஆம்ஹோல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ரொம்ப இழுக்கக்கூடாது, லேசாக வேணா எடுத்துக்கலாம் சுருங்கி இருந்தா மட்டும். இப்போ நமக்கு இந்த பிளவுஸுக்கு 15 தான் இருக்கு. இந்த ஆம்பூர்ல இருந்து இந்த ஆம்பூர்ல டேப்பை வச்சு அளந்து பார்க்கும்போது 15 இருக்கு. 15ல நம்ம பாதியை தான் எடுத்துக்கணும். 15ல பாதி 7.5. அப்போ இந்த சுற்றளவு வந்து இந்த பிளவுஸுக்கான சுற்றளவு வந்து 30 இன்ச்சு. 7.5 4 பெருக்குனா 30 வரும். இந்த பிளவுஸோட சுற்றளவு அளவு சைஸ் வந்து 30 சைஸ் பிளவுஸ். இது ரொம்ப சின்ன பிளவுஸ். அதான் புதுசா தைக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கணுங்க. இந்த சைஸ்ல அவங்களுக்கு சொல்லி தரேன். இனி போக போக வேற வேற சைஸ் 32 34 36 எல்லா சைஸுமே உங்களுக்கு சொல்லி தரும். ஸ்டார்டிங் இது சின்ன பிளவுஸ் 30 சைஸ். 30 சைஸ் இந்த 15ல பாதி 7.5. 7.5 கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலு கூட்டணும். 7.5 2 9.5. அந்த சுற்றளவு மட்டும் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஒவ்வொரு அளவா சொல்லி தந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், புரியும். அதுக்காக தான். இப்ப நம்ம துணிய பாதியா மடக்கி வச்சிருக்கோம். பிரியா ஒரு நிமிஷம் வா. துணி நம்ம இங்க வருங்க, கரை பாகம் ஒரு சைடு கரை இந்த பக்கம் இருக்கு, ஒரு சைடு கரை என்ன இருக்கு. இது அப்படி நம்ம பாதியா மடக்கி வச்சிடணும். இப்ப நம்ம கரை பாகத்தை இப்படி மடிச்சு போட்டுட்டு இந்த இடத்துலதான் நம்ம சுற்றளவு 9.5 சொன்னோம்ல, அந்த 9.5 நம்ம இதுலதான் எடுக்கணும். இப்ப நம்ம சும்மா தான் மடிச்சு அப்படியே போட்டிருக்கேன். இனிமேதான் அளந்து போடணும். இந்த கரைபாகம் இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல நீங்க டேப்பை வைங்க. எப்படி 9.5 எந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது 9.5. அதே மாதிரி கீழையும் கரைபாகத்துல டேப் வச்சு 9.5 இருக்கு. இப்ப நமக்கு இதுதான் அளவு. இந்த அளவை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் இது அதுக்கப்புறம் நம்ம இழுத்து போட்டுக்கலாம். நமக்கு அந்த சைடு நம்ம 9.5 வச்சோம், அதே போல துணியில இந்த சைடும் வைக்கணும். கரைபாகத்துல டேப்பை வைங்க, அந்த பக்கம் வச்ச மாதிரி 9.5 இதுல முடியும், அதுல மார்க் பண்ணிருங்க. இப்போ இந்த பக்கமா நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம், அடிபாகத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கோம். 2 மார்க் இப்படி 2 கையிலையும் பிடிங்க. பிடிச்சி துணி இப்படி இழுத்து பிடிங்க. இழுத்து பிடிச்சிட்டு இப்படி மடக்குங்க. இப்படியே பாதியா மடக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்படி வெட்டிட்டு கூட மடக்கலாம். உங்களுக்கு புதுசா தைக்கிறவங்களுக்கு இது வந்து அப்படி மடக்க கஷ்டமா இருக்கும். நம்ம இந்த சைடு 9.5 வச்சோம், இந்த சைடு 9.5 வச்சு துணியை கரெக்ட் பண்ணியாச்சு. ஆனா சென்டர்லயும் இருக்கான்னு பாத்துக்கணும். ஏன்னா நீள துணி இல்லை, அதனால நம்ம சென்டர்ல 9.25 தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னதான் வரும், 4 இன்ச்சு அப்படி வரும். நம்ம அதை சரி பண்ணிடணும். 9.5 இருக்கா. இனி இந்த சைட்ல உள்ள துணி எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இது 30 சைஸ் பிளவுஸ்னாலதான் நமக்கு நிறைய துணி கிடைக்குது. இப்போ இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுல கை வெட்டிக்கலாம். நம்ம சுற்றளவு எடுத்தாச்சு, கண்டுபிடிச்சு வச்சாச்சு, 9.5 எடுத்தாச்சு. இனி உயரம் ஷோல்டர் இருக்கு பாருங்க, இதுக்கும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் கரெக்டா தெரியும். அதுல டேப்பை ஒரு 4 இன்ச்சுக்கு இப்படி மேல தூக்கி வைங்க. அப்போனா நீங்க எக்ஸ்ட்ரா விடணும், இந்த இதெல்லாம்
யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா புதுசா தைக்கிறவங்களுக்கு எல்லா அளவும் யோசிக்கிறது கஷ்டமா இருக்கும். உயரம் எடுக்கும்போது 1/4 இன்ச் அளவு டேப்பை மேல தூக்கி பிடிச்சிட்டு பின் முதுகு சைடுல இங்க பாருங்க, இதுல ஒரு டாட் இருக்கும். அந்த டாட் வரைக்கும் நீங்க இழுத்து பாருங்க. 12.5 வருது. உயரம் 12.5, 2 இன்ச்சு தையலுக்கு மடக்கி தைக்கிறது பண்ணணும். 12.5 14.5, உயரம் 14.5. அந்த உயரம் 14.5 மார்க் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கமும் வைக்கணும். அப்பதான் நம்ம மடக்கிறதுக்கு வசதியா இருக்கும். 2 பக்கமும் நம்ம 14.5 வச்சாச்சு. அதை ஒரு லைன் மாதிரி போட்டாச்சு. இந்த லைனை அப்படியே மடக்கிடுங்க. இப்படி மடக்கினதுக்கு அப்புறம் நம்ம 14.5 வரணும்ல. 12.2 14 17.25 தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதையுமே நீங்க இழுத்து போட்டுக்கலாம். நம்ம போடும்போது சில நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி கரெக்டா பண்ணிடணும். இப்ப 14.5 இருக்கு, கரெக்டா 14.5 இருக்கா, அப்படியே விட்டுடலாம். இனி எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம உயரம் 14.5 கரெக்டா இருக்கா. இது பாருங்க 9.5, இதுவும் கரெக்டா இருக்கா. இப்படி மடிச்சு போட்டாச்சு. இனி அளவு பிளவுஸ் எடுத்து 5 நிமிஷம் கூட ஆகாது கட் பண்றதுக்கு. இங்க பாருங்க, சைடுல நம்ம பிடிச்சி தைச்சு போக தெரியுமா, 2 சைடையும் இப்படி ஒன்னா பிடிச்சி துணி எப்படி மடக்கி 2 சேர்த்து பிடிங்க. சேர்த்து பிடிச்சாச்சா. அதே மாதிரி இந்த கை ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும், அதையும் இப்படி சேர்த்து பிடிங்க. அதை கரெக்டா விட்டுட்டு ஷோல்டர் 2 ஷோல்டரையும் இப்படி ஒண்ணு மேல ஒண்ணா வச்சு கரெக்டா பிடிங்க. அதை அப்படியே கீழே வச்சு நம்ம கரெக்டா சமப்படுத்திக்கலாம். ஷோல்டர் 2ம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சாச்சு பாருங்க. வச்சுச்சா. இதை நம்ம சேர்த்து பிடிச்சி கரெக்டா வச்சிருக்கோமா. இதுல ஷோல்டர் தையல் தைப்போனோமா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு லைன் மாதிரி போட்டு வச்சிருங்க. கொஞ்சம் இடம் போட்டா போதும், லாஸ்ட் வரையும் போட வேண்டாம், இவ்வளவு இடம் போட்டா போதும். இனி நம்ம இடம் மடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பிளவுஸ் 4, அதை அப்படியே இந்த லைன் போடுறோம், லைன் போடுற இடத்துல வைக்கணும். வச்சுக்கிட்டு அங்க மட்டும் பத்தாது, இங்க பாருங்க, நம்ம அடிச்சு வச்சிருக்க பிளவுஸ் இந்த துணிக்கு மேல இருக்கணும். உள்ள தள்ளியும் இருக்கக்கூடாது, வெளியே தள்ளியும் இருக்கக்கூடாது, கரெக்டா அதுல இருக்கணும். நம்ம துணி வைக்கிறதுலதான் இருக்கு. கரெக்டா இப்படி வச்சுட்டு இது தொட்டு இருக்கணும் இப்படி. இனி என்ன பண்ண பாருங்க, இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இது வந்து மடிச்சு தச்சு வச்சிருக்கு. தச்சு வச்சிருந்தா நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும். கட் பண்றது எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு இருந்தாதான் தைக்கும் போது இந்த மடிப்பு கரெக்டா வரும். அடுத்து இங்க பாருங்க, இதுல வந்து ஃப்ரண்ட் கழுத்து தெரியுது பாருங்க. அந்த ஃப்ரண்ட் கழுத்துக்கு நேரா இதை மார்க் பண்ணிருங்க. ஃப்ரண்ட் கழுத்து என்ன தெரியுதா, அதுக்கு நேரா 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணிச்சு. இனி பேக் கழுத்தும் தெரியுது. 2 கழுத்துமே உங்களுக்கு இப்ப நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த பேக் கழுத்தை என்ன பண்ணணும், அந்த ஒரு துணியை தூக்கிட்டு கீழே மார்க் பண்ணணும். அது எந்த இடத்துல வருதோ இந்த வளைவு, அதுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேல ஒரு துணியை தூக்கிக்கிட்டு கீழே மார்க் பண்ணுங்க. அது பேக் கழுத்து, அது லாஸ்ட் தான் நம்ம கட் பண்ணுவோம். இது ஃப்ரண்ட் கழுத்து. ஃப்ரண்ட் கழுத்து என்ன இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு ஃப்ரண்ட் கழுத்து. அது இப்படியே அதுக்கு நேரா மார்க் பண்ணியாச்சு. இனி ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்து நம்ம வரைஞ்சாச்சு. இது அப்படியே ஷோல்டருக்கு வாங்க. இங்க பாருங்க, ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் தெரியும், அந்த கை ஜாயிண்ட் வரும் தெரியுமா, அதுல இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் அப்படியே இந்த பக்கம் வரும், சைடு ஜாயிண்ட் பண்ற இடத்துல வரும். இந்த ஜாயிண்ட் எதுல வருதோ அதுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேல இப்படி மார்க் பண்ணுங்க. இப்படி. அதுக்கு பிறகு இந்த துணியை ஒட்டி கீழே இது இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணுவோம் பிளவுஸுக்கு கரெக்டா இருக்கணும்னா, அப்ப துணியை ஒட்டி மார்க் பண்ணிருக்கு. இந்த ஜாயிண்ட் அப்படியே வருது பார்த்தீங்களா தையல், அதுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேல இப்படி பார்த்து மார்க் பண்ணிருக்கோம். இனி நம்ம இந்த துணியை எடுத்துடலாம். இப்போ நமக்கு இதுல பார்க்கலாம் ஆம்பூல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். 5
தெரியுதா உங்களுக்கு? கரெக்டா 5 தான் இருக்கு. பத்தியெல்லாம் 5. அப்ப அந்த 5 இந்த பக்கமா வைக்கணும். இது 5.5 இருக்கு. இது வந்து 30 சைஸ் பிளவுஸ். நம்ம அளவு யாராவது தந்தா கூட புதுசா தைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. 5 போதும். ஷோல்டர் அளவு 5 போதும். நம்ம அரேஞ்ச குறைச்சணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அளவு தரவங்களுக்கு தெரியாது. நம்ம டெய்லருங்க தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் குறைக்கணும். இப்போ நம்ம இது 5.5 நம்ம 5 ஆக்கியிருக்கோம். இந்த 5.5 நம்ம இப்ப மார்க் பண்ணலாம். மார்க்கா விட்டுருங்க. இப்ப மார்க் பண்ணலாம். இதுல இருந்து இந்த சைடு 5 இருக்கா, அதே 5 இப்படி மார்க் பண்ணுங்க. டேப்பை எடுக்காமலே மார்க் பண்ணணும். அந்த 5 கிட்ட வந்த உடனே இந்த லைன் கூட ஜாயின் பண்ணிடணும். இப்படி இந்த சைடு 5, இந்த சைடு 5. இனி அந்த டேப்பை அப்படியே பாதியா மடக்கி அது எந்த இடத்துல வரும் அந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. அப்புறம் இந்த சைடும் அதே போல வச்சுட்டு இதையும் பாதியா மடக்குங்க. டேப் பாதியா மடிட்டு அதையும் ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த சென்டர்ல பாருங்க, முக்கோணமா இருக்கல, இந்த சென்டர்ல 1 இன்ச் வைங்க. இப்படி இந்த 3 மார்க்கையும் சேர்த்து ஆம்ஹோல் வளைவு கொடுக்கணும். இதுதான் ஆம்ஹோல் வளைவு. இன்னும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி இப்படி போட்டுடுங்க. இப்படி போட்டு இந்த இது கூட கொண்டு சேர்த்துருங்க. அதே மாதிரி இதையும் இப்படி. இது எதுக்குன்னா இந்த இடத்துல நமக்கு சுருக்கம் வரும், ஃப்ரண்ட் கழுத்து பக்கம், அதுக்கு இப்ப மார்க் பண்ணியாச்சு. இனி இதுல பட்டி மட்டும் தான் மார்க் பண்ணணும். ஐவுக்கு பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. நான் ஐவுக்கு மார்க் பண்ணி தான் வச்சிருக்கோம். அந்த இடத்துல இப்படி வச்சு பாருங்க. கொஞ்சம் கீழே தாத்தா வைக்கணும். நம்ம 1/4 இன்ச்சுக்கு மேலதான் மார்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு கீழேயே இந்த துணியை வைங்க. வச்சுட்டு இந்த பட்டி ஜாயிண்ட் வரும் பாருங்க, அது கீழே ஒரு ஐவுக்கு வரும். உங்களுக்கு தெரியுதா? இது பட்டி ஜாயிண்ட், இது கீழே ஒரு ஐவுக்கு, அந்த இடத்துல வைக்கலாம். இல்லைன்னா அந்த ஜாயிண்ட் அளந்து பார்த்துட்டு இப்படியும் வைக்கலாம். 2 முறையும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த 2வது ஐவுக்கு இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்ல இருந்து 2வது ஐவுக்கு அதுலயே மார்க் பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா இந்த ஜாயிண்ட்ல மார்க் பண்ணணும். இது ஜாயிண்ட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கோம், இது 2வது ஐவுக்கு கிட்ட மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டுமே எப்படி பார்க்க, 2வது ஐவுக்கு வச்சுக்கிட்ட மார்க் பண்ணா நீங்க அப்படி அந்த அளவு போதும். மேல ஜாயிண்ட்ல மார்க் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 9 இருக்கா, 1 இன்ச்சு கூட வைக்கணும், 10 கூட வைக்கணும். அதுக்கு நீங்க ஜாயிண்ட் கீழே வர ஐவு கிட்ட வச்சிட்டீங்கன்னா புதுசா தைக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இந்த அளவே நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் சரியா தான் வரும். அப்ப நம்ம இந்த அளவு எடுத்துக்கலாம். இது 10 இருக்கு, அப்ப இந்த சைடும் 10 தான் வைக்கணும். இந்த சைடு 10.5 வைக்கலாம், 2 சேர்த்து வைக்கலாம், ஒன்னும் இல்லை. நீங்க இதே அளவு புதுசா தைக்கிறவங்களுக்கு குழப்பமா இருக்கும், அதனால தப்பு வராது. இந்த சைடு 10னா அந்த சைடு 10 வச்சாச்சு. இப்ப 2 சைடும் 10 வச்சாச்சு. இப்ப இந்த சென்ற அளவு பார்க்கணும். இது 10ன்னா நம்ம இதுல 1.5 இன்ச் சேர்த்து எடுக்கணும். 11.5 இன்ச். 11.5 இவங்களுக்கு ஒரு 12 கூட வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் சேர்த்தே வச்சுடுங்க. இதுவுமே அவங்களுக்கு கம்மி தான், குறவு தான். நம்ம இதுலயும் ஒரு 1/2 இன்ச் சேர்த்தா வைக்கணும். தச்ச பிறகு இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் ஒண்ணும் இல்லை. 12 இன்ச் வச்சிருக்கோம். இப்போ இந்த பக்கம் 10 தான் இருக்கு. அதுலயே நம்ம ஒரு 1/2 இன்ச் கூட்டி ஒரு 10.5 வச்சுக்கலாம். இந்த சைடு 10.5, இந்த சைடு 10.5, அந்த 10.5 கூட 1.5 சேர்த்தா 12. 10.5 நம்ம 1.5 சேர்த்திருக்கோம், 12. இதுதான் அளவு. இப்போ இதை அப்படியே வளைச்சு இது மார்க் பண்ணிடலாம். இப்போ வளைய கொடுத்து மார்க் பண்ணிச்சு. இனி ஒன்னொன்னா கட் பண்ணலாம். இதுல நீங்க 4வது ஐவுகிட்டே வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே கஷ்டம், எல்லாமே ஒரே அளவு தான். இதுல இருந்து 4வது ஐவுகிட்ட வச்சுக்கிட்டு அது எவ்வளவு வரும்னு பார்த்தா அதையும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அளக்கணும். 4வது ஐவுகிட்ட வச்சா எவ்வளவு வரும், அதுல இருந்து 1.5 இன்ச் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க ஒன்னொன்னா கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கழுத்து கட் பண்ணியாச்சு. இனி இதை பட்டியை கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஓபன் பண்ணி விட்டுடலாம். இதுல ஒரு முக்கியமான அளவு மார்க் பண்ணணும். மெயின் டாட் பாருங்க என்ன இருக்கு, இந்த இதுக்கும் மெயின் டாட்டுக்கும் எவ்வளவு இடைவெளின்னு பாருங்க.
2.5 கரெக்டா 2.5 தான் வருது. அது ஒரு 1/4 இன்ச்சு சேர்க்கணும். தையலுக்கு இந்த பக்கம் தையலுக்கு அப்ப 2.25 இந்த இடத்துல 2.25 வருது. அதை அப்படியே மடக்கி கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை எப்படி கொஞ்சமா மடிச்சு விட்டுருங்க. நம்ம பேக் சைடு உள்ளதை மார்க் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு வளைய கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு பெண்டு மாதிரி வந்து இப்படி கொடுத்தாலும் இப்போ பேக் கழுத்தை வரைஞ்சாச்சு. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் தான் கஷ்டம் இல்லாமல் இருக்கும், சரியாகவும் இருக்கும். இதில் நம்ம 2 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டோம். அதை இப்படி டேப்பை வச்சு 2 எதில் வரும்னு பாருங்க. அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இனி பாருங்க, இந்த அளவு கட் பண்ணும். கட் பண்ணும்போது எல்லா துணியும் தூக்கிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு அளவு இருக்கு பாருங்க, அதை தான் கட் பண்ணுங்க. இனி இந்த 4 இன்ச்சு விட்டுருக்கோம் தெரியுமா, அதை கட் பண்ணணும். இவ்வளவு துணியும் தான். இது இருந்துச்சுன்னா சுருங்கி சுருங்கி இருக்கும். இது மடிச்சு வச்சிருக்கு, இதை நம்ம ஓபன் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஃபுல்லாமே அவ்வளோதான், கட் பண்ணி முடிஞ்சாச்சு. இன்னும் பட்டிக்கு மட்டும் அளவு எடுக்கணும். பட்டிக்கு இதில் தான் உயரம் எடுக்கணும். இந்த சைடு உள்ள தான் மெயின். இந்த சைடு கூட இதே அளவு இந்த சைடு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சைடு உள்ள அளவு முக்கியமான அளவு 4 இருக்குது. நம்ம ஒரு 4.5 மடிச்சு தைக்கிறதுன்னு சேர்த்து 4.5 வச்சுக்கலாம். அப்போ உயரம் 4.5. இந்த நீளம் வந்து இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 9 தான் இருக்குது. இந்த 9 அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி தூர போடலாம். இல்லை ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு குறைச்சா வைக்கலாம். பட்டியில பெரிய அளவு தப்பெல்லாம் வராது. பட்டிக்கு நிறைய துணி இருக்கு. இந்த துணியவே நம்ம இப்படி பாதியை மடிச்சு வச்சுக்கலாம். நமக்கு தேவை 4.5 தானே, மடிச்சு 4.5 இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டா 4.5 இருக்கு. இப்போ துணி அப்படியே இருக்கட்டு. உயரம் பார்ப்போம். 9 இன்ச்சு வேணும்ல, 9.5 கிட்ட இருக்கு. கொஞ்சத்தை வெட்டி எடுத்துக்கலாம். 9ன்னா எப்படியும் குறையதான் செய்யும். அதனால ஒரு 1 இன்ச்சை நீங்க குறைச்சிக்கிடுங்க. இதுல இருந்து மேல் பக்கம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 3 இன்ச்சுக்கு கீழே அப்படியே நேரம் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இங்க தொடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தொட்டுட்டு இந்த 3 நம்ம 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே தொட்டு இங்கே மேலே போயிடணும். இப்படி இதை தொட்டு இந்த 1/2 இன்ச்சை தொட்டுட்டு அங்க போனா அந்த அளவு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான் பட்டி. பட்டியே ரொம்ப சிம்பிள் தான். இது இன்னும் மடிப்பா இருக்கு, அதை நம்ம ஓபன் பண்ணி விட்டுலாம். ஃப்ரண்ட்லன்னு தெரியறதுக்காக இதை கட் பண்ணி விட்டுலாம். இப்போ 2 பக்கம் ஒரே அளவுனால இதை கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி கை மட்டும்தான். கரபாகத்தையே எடுத்துக்கலாம் கைக்கு. இது 4ஆ மடிச்சுக்கலாம். கரபாகத்தை தான் நான் மடிச்சு போட்டிருக்கேன். அடியில இருக்கு கரபாகம் தான் இருக்கு. இது கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மடிச்சுக்கலாம். இவ்வளோக்கு
நார்மல் ப்ளவுஸுக்கு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு விடலாம். இப்போ இந்த அளவு போதும் நமக்கு. இது கீழே மடிச்சு தைக்கிறது. கையில் உள்ள அடிபாகத்தை மடிச்சுடுங்க. அதை அப்படியே பிடிச்சிட்டு இங்கே உயரம் இந்த இருக்கு பாருங்க, இதை எடுத்து நம்ம லைன் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல வைங்க. இது கரெக்டாக நான் இதை அயன் பண்ணி வச்சுருக்க மாதிரி நீங்களும் அயன் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த லைன் போட்டு வச்சுருக்க இடத்துல வச்சாச்சு. இனி உயரத்தை மார்க் பண்ணணும். அது எப்படின்னா இந்த ஜாயிண்ட் வருது பாருங்க, இந்த ஜாயிண்ட்டுக்கும் 4 இன்ச்சுக்கும் மேலே மார்க் பண்ணுங்க. அதுதான் உயரம். இப்போ இதில் ஜாயிண்ட் வரும்னா 4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிச்சு. இந்த சைடு இனி அடிப்பக்கம் அடி கை வந்து இவங்களுக்கு எவ்வளோ வேணும்னு அந்த கையை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க, 2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணுங்க. இனி இந்த வளைவு அப்படியே எந்த இடம் வரும்னு பாருங்க. இதில் வருது. இந்த வளைவுக்கு மேலே 4 இன்ச்சுக்கு மேலே வளைவு இருக்குல்ல, அது 4 இன்ச்சு மேலே இந்த பக்கம் பார்த்து ஒரு கோடு போடுங்க. கையை ஒட்டியே வரைங்க. இவ்வளோதான். நம்ம பார்த்தீங்களா? இனி இந்த பக்கம் நம்ம 2 இன்ச்சு விட்ட தான் மார்க் பண்ணியாச்சு. இனி இதுக்கு வளைவு கொடுக்கணும். இது 30 ப்ளவுஸ் சைஸ் ப்ளவுஸ்னால இங்கே 2 இன்ச்சு வைக்கக்கூடாது, 1.5 தான் வைக்கணும். இப்போ 1.5 மேலே போயிட்டு அப்புறம் நேராக நம்ம என்ன ஜாயின் போர்டு வச்சுருக்கோம்ல இந்த இடத்துக்கு இவ்வளோதான். இப்போ இந்த வளைவு உங்களுக்கு கொடுக்க தெரியாது. 1 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணிச்சிருங்க. இந்த பக்கமும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த ரெண்டுக்கும் டேப்பை வைங்க. இந்த மார்க் பண்ண இடத்துக்கு ரெண்டுக்கும் டேப்பை வச்சுட்டு பாதி எதில் வரும்னு பாருங்க. இதில் வருதா பாதி? இந்த பாதிக்கு தான் நம்ம போனங்க பாருங்க. வெட்டி இப்படி கட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது உங்களுக்கு ஈஸி தான். சென்டரை கட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இதை கட் பண்ணி விட்டுருங்க. மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுறோம் பாருங்க, இந்த இடத்த இதுலேயும் லேசாக கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டு வச்சா இனி இங்கே பாருங்க, துணி அப்படியே விரிச்சு நான் வளைய கொடுத்துருவோம் பாருங்க, அந்த வளைய மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதை மடக்கி ஃப்ரண்ட்லன்னு தெரியறதுக்காக கட் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்ம கை கட் பண்ணி முடிச்சாச்சு. கை அப்படியே மடக்கி வச்சுருங்க. இது அளவு ப்ளவுஸ், இந்த அளவில் தான் நம்ம தைக்க போகிறோம். கை கட் பண்ணது, பட்டி, ஃப்ரண்ட் கழுத்து, பேக் கழுத்து 4 பீஸ் தான் உண்டு. ஒரு ப்ளவுஸுக்கு வந்து 4 பிட்டு துணி தான். பட்டி 4, பட்டி 1, கை 1, பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, இந்த 4 பார்ட்டு தான் ப்ளவுஸினுடைய பார்ட். இப்போ 4யுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இனி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல சந்தேகம்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நம்ம தெளிவாக அந்த இடத்த மட்டும் தெளிவாக நான் சொல்லி தரேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் இனிமேல் போட்டுகிட்டே தான் இருப்போம். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சிட வேண்டியதான். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருங்க.